ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு இதுவரைக்கும். யாத்திராகமம் 7:16 சொல்லுகிறது, இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் போன பார்வோனை பார்த்து மோசே சொன்ன வார்த்தைகள் தான் இவை. வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர் என்று மோசே சொல்லுகிறார். யாத்திராகமம் 7:16. அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவுதான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்காமல் தூரமே நிற்கிறார்கள். இன்னும் சில குடும்பங்களில் சாபங்களும் வறுமைகளும் கர்த்தருடைய கோபாக்கினையும் தண்டனைகளும் எவ்வளவோ வந்தும் கூட அவர்கள் உணராமலும் செவிகொடாமலுமே இருந்து விடுகிறார்கள். அன்று கர்த்தர் மோசேயை பார்வோனிடத்தில் அனுப்பினார். முதலில் அநேக அற்புதங்களை நிகழ்த்தி இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிடும்படி கர்த்தர் கேட்டுக்கொண்டார். மோசேயின் கையிலுள்ள கோலை பாம்பாக மாற்றி காண்பித்தார். மோசேயினுடைய கைகளிலே வெண்குஷ்டம் தோன்றும்படியாகவும் அது மறையும்படியாகவும் செய்தார். ஆனால் பார்வோனோ அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. அதைத் தொடர்ந்து கர்த்தர் பார்வோனையும் அவன் ஜனத்தையும் எகிப்தையும் வாதைகளினால் வாதிக்க சித்தம் கொண்டார். கர்த்தர் சில காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய தீர்மானிக்கும் போது முதலில் அன்போடு கூட அதை சொல்லக்கூடும். சில அற்புதங்கள் அடையாளங்களை நிகழ்த்தி உங்களுக்கு உண்மையை உணர்த்தக்கூடும். அப்பொழுதும் நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் கர்த்தர் தம்முடைய சிட்சையை அனுப்புவார். இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர் என்று மோசே துக்கத்தோடு கூட பார்வோனை பார்த்து கூறினார். அதைத் தொடர்ந்து என்ன நடந்தது தெரியுமா? பயங்கரமான வாதைகள் பார்வோனை சூழ்ந்து கொண்டன. நதியிலுள்ள தண்ணீர் இரத்தமாய் மாறியது. நதியின் மீன்களெல்லாம் செத்து நாறினது. அதைத் தொடர்ந்து தவளைகள் புறப்பட்டு வந்தன, பேன்கள் வந்தன, வண்டுகள் வந்தன. எல்லா மிருக ஜீவன்கள் மேலும் கொடிதான கொள்ளை நோயும் கொப்பளங்களும் வந்தன. கல்மழை வந்தது, கார் இருள் வந்தது. முடிவில் எகிப்திலுள்ள எல்லா தலைச்சன்களும் சங்கரிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு பார்வோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனால் நினிவேயின் ராஜாவோ கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே செவி கொடுத்தான். மனம் திரும்பினான். நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொண்டான். அன்றைக்கு தேவன் பார்வோனிடத்தில் மோசேயை அனுப்பினார். ஆனால் இன்றைக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக அனுப்பியிருக்கிறார். ஆனால் நாம் செவி கொடுக்காமலும் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமலும் போனால் அந்த கிருபை மாறி நியாய தீர்ப்பு உண்டாகிவிடும். தேவப்பிள்ளைகளே, இன்று கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். தேவகுமாரனான கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? இன்றைய நினைவிற்கு உபாகமம் 28:14. உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தும் வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 42, 43 மற்றும் 44 அதிகாரங்கள். மாலை 1 யோவான் 1 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.